செய்தியை பார்த்து வருகிறோம். மதியம் 4:30 மணிக்குள் உள்துறை செயலர் ஆஜராவதற்கு நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. 4:30 மணிக்குள் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. ஆஜராகவில்லை எனில் உள்துறை செயலருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் வழக்கு தொடர்பாக இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி என்ன? லாவண்யா, சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அவர் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 2015ஆம் ஆண்டே பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு அப்போதே முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று காவல்துறை தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையுடைய நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி இந்த ஒரு விஷயம் என்பது சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது இது முதல் வழக்கல் என்றும் தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் இது போன்று காவல்துறையினர் சட்டவிரோதமாக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருந்தால், அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்துதான் வழக்கு பதிவு செய்யக்கூறியும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூறியும் ஏராளமான வழக்குகள் உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்படுவது காவல்துறை தனது உரிய விதிமுறை பின்பற்றுவதை என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இது தொடர்பாக உள்துறை செயலர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கடந்த முறை உத்தரவிட்டார். இந்த வழக்குதான் இன்று காலை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் உள்துறை செயலர் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க கோரி தற்போது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனு இன்னும் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் கூட உள்துறை செயலர் நேரில் ஆஜராக தடை கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார். ஆனால் இந்த விளக்கங்கள் ஏற்க மறுத்த நீதிபதி இன்று மாலை 4:30 மணிக்கு உள்துறை செயலர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும், அப்படி ஆஜராகவிட்டால் அவருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்து இந்த வழக்கை மீண்டும் இன்று மாலை 4:30 மணிக்கு தள்ளி வைத்துள்ளார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மதன்.